அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஆண்களுக்கான தொழுகை முறையை பற்றிய பரிபூர்ண விளக்கம் தான் இந்த பதிவு. அல்ஹம்துலில்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, 7 வயசாயிட்டா ஒரு ஆணுக்கு தொழுகை கடமை, நீங்கள் தொழுகைக்கு அனுப்புங்க. 10 வயசாயிருச்சுன்னா கட்டாய கடமையாகுது, அந்த பையனை நீங்கள் அடித்தாவது தொழுகைக்கு அனுப்புங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கி எத்தனையோ ஆண்களுக்கு சரியான தொழுகை முறையை பற்றின ஒரு புரிதல் இல்லை. அவங்க மற்றவங்கக்கிட்ட கேட்கவும் சங்கடப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. நம்ம தொழுகை முறையை பற்றி கேட்டோம்னா, இவர் இன்ன வயசுலையும் இவ்வளவு காலம் ஆனதுக்கு பின்னாடியும் சரியாக தொழுகை முறையை கூட விளங்காத ஒரு மனுஷனாக இருக்கிறாரேன்னு நம்மளை பற்றி யாரும் தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்மளை யாரும் மட்டமாக நினச்சிடுவாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே எத்தனையோ பேர் தொழுகை முறையை கூட தெரிஞ்சிக்காத நிலைமையிலே இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். இவ்வளவு காலம் தொழுகை முறையை தெரிஞ்சிக்காமல் இருந்ததை விட இதுக்கு பின்னாடியும் தொழுகை முறையை சரியாக நம்ம விளங்கிக்காமல் இருக்கிறது தான் பெரிய குற்றம், பெரிய பாவங்கிறத விளங்கிக்கணும். அதனால தான் எல்லா முஸ்லீம்களுக்குமே தொழுகை முறையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் இந்த சமயத்தில் போடுறேன். நிச்சயமாக இந்த பதிவு முடியக்கூடிய சமயத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது நிச்சயமாக ஒரு பிகினராக வர்றவங்களுக்கு, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தொழுகையை பற்றி ஒரு பிளைண்டாக எதுவுமே தெரியாத நிலைமையில் வந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிகிற சமயத்தில் ஒரு தொழுகையை பற்றின ஒரு பரிபூர்ணமான ஒரு விளக்கம் A to Z 1 by 1 நான் அவங்களுக்கு விளக்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விளக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. தொழுகையின் முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த தொழுகை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொழுகையோட கேட்டகரிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தொழுகையோட தரம்னு வச்சிங்களேன். உதாரணமாக ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, நஃபில்னு 4 கேட்டகரி இருக்குது, 4 கட்டங்கள் இருக்குது. ஃபர்லு அப்படின்னா கட்டாயமாக நம்ம செஞ்சே ஆகணும். அந்த ஃபர்லை விட்டுட்டோம்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அளவில் குற்றத்தை எழுதுவான், பாவத்தை எழுதுவான். ஃபர்ல். 2வது வாஜிபுனா அந்த வாஜிபை விட்டுட்டாலும் அல்லாஹ் நமக்கு பாவத்தை எழுதுவான். வாஜிபை நிறைவேற்றுறது நம்முடைய கடமை. உதாரணமாக ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும், அந்த வித்ரு வாஜிப் தொழுகை, இஷாவுக்கு பின்னாடி தொழுவோம் இல்லையா, இதெல்லாம் வாஜிபு. ஃபர்ல அப்படின்னா ஐவேளை தொழுகைகள். அடுத்து 3வது சுன்னத். இந்த சுன்னத்தையுமே நம்ம 2 பகுதியாக பிரிக்கணும். 1வது சுன்னத்தை முஅக்கதா, சுன்னத்தை கைர முஅக்கதா. சுன்னத்தை முஅக்கதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப தொடர்ச்சியாக வளமையாக ரொம்ப பேணுதலாக தொழுதுட்டு வந்த ஒரு கடைபிடிச்ச ஒரு தொழுகை. உதாரணமாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான 2 ரக்காத், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுறதே கிடையாது. அப்படியே விட்டுட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை கலாவாவது எடுத்து நியத்து வச்சு தொழுது முடிச்சிடுவாங்க, அந்த கடமையை நிறைவேற்றிடுவாங்க. அப்போ சுன்னத்து முஅக்கதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வாஜிபுடைய ஸ்தானத்துக்கு போயிடும். அடுத்து சுன்னத்தை கைர முஅக்கதா அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகையும் ஒரு தொடர்ச்சியாக தொழுதுருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த தொழுகையை விட்டிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. மொத்தத்தில் சுன்னத்து அப்படின்னா ஃபர்லுனா கட்டாய கடமை, வாஜிபுனா கடமை, சுன்னத்துனாலும் ஒரு கடமை தான். ஆனால் அந்த சுன்னத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாவமாக எழுதப்படாது. சுன்னத்தை நம்ம விட்டுட்ட ஒரு பாவமாக மட்டும்தான் எழுதப்படும். ஆனால் அதுவும் ஒரு குற்றம் தான். அடுத்து 4வது தொழுகையுடைய கட்டத்தில் கேட்டகரியில் 4வது நஃபிலான தொழுகைகள். உதாரணமாக தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கட்டும், இஷ்ராக் தொழுகையாக இருக்கட்டும், லுஹா தொழுகையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நஃபிலான தொழுகைகளுடைய அந்தஸ்து என்னென்னா, அந்த தொழுகைகளை நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவான். ஆனால் அந்த தொழுகைகளை விட்டுட்டோம் தொழுகலை, தஹஜ்ஜுத் தொழுகலை அப்படின்னா அல்லாஹ் நமக்கு பாவத்தை எழுத மாட்டான். இந்த கேட்டகரிஸ் படி, இந்த கட்டங்கள் படி நம்ம தொழுது முடிக்கிறதுக்கு நிய்யத்து தேவை. அதாவது நம்ம என்ன தொழுக போகிறோம், எத்தனை ரக்காத் தொழுக போகிறோன்ற நம்ம நிய்யத்து வச்சுக்கிட்டோம். உதாரணமாக ஃபஜ்ரோட நேரத்தில் ஃபஜ்ருக்காக நம்ம நிய்யத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்லுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம இப்போ தொழுகைக்காக வர்றோம், ஒழு செஞ்சுட்டு வந்துட்டோம். என்ன தொழுக போகிறீங்க, எத்தனை ரக்காத் தொழுக போகிறீங்கன்னு வச்சு நீங்கள் நியத்து வைக்கணும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நீங்கள் தொழுக போகிறீங்க அப்படின்னா, ஃபர்லு தொழுக போகிறீங்க அப்படின்னா ஃபஜ்ருடைய ஃபர்லான 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு நியத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்லோட கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. இதே ஃபஜ்ருடைய முன்சுனத் தொழுக போகிறீங்க அப்படின்னா ஃபஜ்ருடைய முன்சுனத் 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், இல்லை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பொதுவாக வரும். என்ன தொழுகை தொழுக போகிறீங்க, எத்தனை ரக்காத் தொழுக போகிறீங்க, அதை மட்டும் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க. என்ன தொழுக போகிறீங்களோ, என்ன நியத்து வச்சிங்களோ அந்த தொழுகையை நீங்கள் தொழுது முடிப்பீங்க.
நீயத்து வச்சுக்கிட்டதுக்கு பின்னாடி இந்த கியாமில் நிற்போம் இல்லையா, அந்த தொழுகைக்காக நிற்கிறோம் இல்லையா, அந்த நிற்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம், அல்லாஹ்வுடைய சபையில் நிற்கிறோம். அப்போ நம்ம வேறு எங்கேயும் நம்முடைய கவனத்தை செலுத்திடக்கூடாது. நம்முடைய பார்வை எப்போவுமே திரும்பிடக்கூடாது. நம்முடைய நெஞ்சு பகுதியே திரும்பிடுச்சு அப்படின்னா தொழுகையே முறிஞ்சு போயிடும். நம்முடைய பார்வை முழுக்க முழுக்க அந்த நிற்கிற இடத்துல நிற்கும்போது தொழுகைக்காக தக்பீரே கட்டலை, அந்த சமயத்தில் நம்முடைய பார்வை சஜிதாவுடைய இடத்துல இருக்கும். நம்ம சஜிதா செய்யும்போது நம்ம தரை வைப்போம் இல்லையா, தரையில் தலையை வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்முடைய பார்வை முழுக்க முழுக்க இருக்கணும். நம்முடைய கால்களை நம்ம ரொம்ப விரித்து வச்சுருக்கவும் கூட ரொம்ப ஒட்டியும் வச்சிடக்கூடாது. ஒரு கை அளவுக்கு இடைவெளி விட்டு நம்முடைய ஒரு கையை 2 கால்களுக்கும் நடுவில் வச்சு பார்த்து அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம நின்றுக்கணும். இப்படி நம்மளோட வரிசையை சரி பண்ணிக்கிட்டு நம்முடைய பார்வையை சரி பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி தான் நம்முடைய கைகளை உயர்த்தி நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறோம். இந்த தக்பீர் கட்டுறதுல கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய காது சோனை வரை நம்ம கைகளை உயர்த்தணும். அந்த காது சோனை வரைக்கும் நம்ம உயர்த்திருக்கோம், அதாவது அந்த தோடு போடுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தணும். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம அந்த காதை நம்ம லேசாக தொட்டுட்டு வர்றோம். அப்படி நம்ம தொட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி நம்ம கைகளை கட்டிக்கணும். அல்லாஹ் அக்பர்னு கைகளை காது சோனை வர உயர்த்தி 2 கையையும் கட்டிக்கணும். 2 கையையும் கட்டுறதுலையும் கவனிக்க வேண்டிய விஷயம், இடதுக்கு அந்த வாட்ச் போடுவோம் இல்லையா, அந்த வலையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மணிக்கட்டோட கடைசி அந்த இடத்துல நம்ம வலது கையால் கட்டிக்கணும். கட்டி நம்மோட இடுப்பில் அந்த தொப்புள் பகுதிக்கு கீழே நம்ம கட்டிக்கணும். இதுதான் தக்பீர் கட்டுறதோட முறை. தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி சனா ஓதணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக இஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக. இப்படி தக்பீர் கட்டி சனா ஓதுனதுக்கு பின்னாடி அஊது பில்லா பிஸ்மில்லான்னு மனசுக்குள்ளே சத்தம் இல்லாமல் சொல்லிட்டு அடுத்து அல்ஹம்து சூராவும் துணை சூறா, நமக்கு தெரிகிற ஏதாவது ஒரு துணை சூறா, சூரா ஃபாத்திஹா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ரக்காத்துலேயுமே சூரா ஃபாத்திஹா ஓதி ஆகணும். சூரா ஃபாத்திஹா ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு சூறா, நல்லா பாடமாக இருக்கிற சூறா, சின்ன சூறாவாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 3 ஆயத்துகள் வர்ற மாதிரியான ஒரு சூறாவை ஓதி முடிக்கணும். அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ருக்குவுக்கு போகிறோம் அல்லாஹு அக்பர்னு சொல்லி. இந்த ருக்குவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த 2 கையுமே நம்முடைய முட்டிகளை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப ஒரு புஷ் பண்ணி பிடிக்க தேவையில்லை, ஒரு சிரமப்பட்டு பிடிக்க தேவையில்லை, ஒரு கேஷுவலாக பிடிக்கணும். முதுக நேராக வச்சுக்கணும். நம்முடைய பார்வை ருக்குவுடைய சமயத்தில் 2 கட்டை விரல் மேலே இருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம 2 கட்டை விரலை தான் பார்க்கணும். முட்டி நம்ம வளைச்சி வைக்காமல் நம்ம நேராக வைக்கணும். ருக்கூல நம்ம ஓத வேண்டிய தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம்னு நம்ம 3 முறை நம்ம குறைஞ்சபட்சம் ஒதுக்கணும். ஒற்றைப்படையாக அதிகபட்சமாக எத்தனை வேணால் ஒதுக்கலாம், 5 7 நமக்கு நேரம் கிடைக்கிறத கவனித்து நம்ம ஒதுக்கலாம். இப்படி நம்ம ருக்கு செஞ்சுட்டு சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி நம்ம ருக்குவிலிருந்து எந்திரிக்கிறோம். மறுபடியும் அந்த நிலைக்கே வர்றோம். இதுக்கு பேர் கியாமான்னு சொல்லுவாங்க அரபிக்கில். இந்த கியாமாவோட நிலைமையில், அதாவது ருக்குவிலிருந்து எந்திரிச்சதுக்கு பின்னாடி சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி எந்திரிச்சதுக்கு பின்னாடி நம்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்ற தஸ்பீஹ் சொல்லணும். ரப்பனா லக்கல் ஹம்துன்ற தஸ்பீஹை ஒரு முறை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம நேராக சஜிதாவுக்கு போகிறோம். கியாமாவில் இருந்து நேராக சஜிதாவுக்கு போகிறோம். சஜிதாவுக்கு போகிறதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்லி போவோம் இல்லையா சஜிதாவுக்கு. சஜிதாவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முட்டியை பிடிச்சிக்கிட்டே போகணும். முதல்ல தரையில் நம்முடைய 2 முட்டிகளையும் வைக்கணும், அடுத்து 2 கைகளையும் வைக்கணும், அடுத்து நம்முடைய மூக்கை வைக்கணும், அடுத்து நம்முடைய நெத்தியை வச்சு நம்ம சஜிதாவை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் சஜிதா செய்கிறதுக்கான முறை. இப்படி நம்ம வரிசைப்படி தான் சஜிதா செய்யணும். சஜிதாவில் நம்ம எந்திரிக்கிற சமயத்தில் அப்படியே நம்ம ரிவர்ஸில் தலைகளை நம்ம எந்திரிப்போம். அதாவது முதல்ல நெத்தி எடுப்போம், அடுத்து மூக்கை எடுப்போம், அடுத்து நம்ம 2 கைகளை எடுப்போம், அடுத்து நம்ம 2 கால்களை முட்டி கால்களை எடுத்து நம்ம எந்திரிச்சு நிற்போம். அதே தான், இப்படி வரிசைப்படி தான் நம்ம சஜிதா செய்யணும். அல்லாஹு அக்பர்னு நம்ம சஜிதா செஞ்சதுக்கு பின்னாடி, சஜிதாவுக்கு போனதுக்கு பின்னாடி 3 முறை குறைஞ்சபட்சமாக சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலான்ற தஸ்பீஹை ஓதி முடிக்கணும். இப்படி நாம் சஜிதாவை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி, பரிபூர்ணப்படுத்துனதுக்கு பின்னாடி இருப்புக்கு வரணும். அதாவது 2 சஜிதாவுக்கு மத்தியில் இருக்கிற இருப்புக்கு பேர் கௌமான்னு சொல்லுவாங்க. இந்த கௌமாங்கிற இருப்புக்கு நம்ம உட்காரணும். இந்த கௌமா இருப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கௌமாவோட இருப்பில், சஜிதாவோட இருப்பில் நம்முடைய பார்வை நம்மளோட மூக்கில் இருக்கணும். நம்ம சஜிதாவோட இருப்பில் நம்ம மூக்கை பார்க்கணும். நம்ம அந்த கௌமாலையும் அத்தையா திருப்பிலையும் நம்முடைய தொடைப்பகுதி இருக்குல்லையா, நம்முடைய முட்டி பகுதின்னு வச்சுங்களேன், அந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும்.
கௌமால நம்ம எந்த ஒரு தஸ்பீஹும் ஓதணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு நிதானத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்ம 2வது சஜிதாவுக்கு போகலாம். அடுத்து அதே மாதிரி தான் 2வது சஜிதாலே நம்ம 3 முறை குறைஞ்சபட்சமாக சுபஹான ரப்பியல் அலான்னு சொல்லி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் 2வது ரக்காத் தொழுகிறதுக்காக எந்திரிச்சு நிற்போம். சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓதுவோம். துணை சூரா நமக்கு தெரிஞ்ச துணை சூரா ஓதி முடிப்போம். அடுத்து ருக்கு செய்வோம். ருக்குலேருந்து எழுவோம். அடுத்த சஜிதா செய்வோம். 2 சஜிதா முடிச்சுட்டு அத்தஹியாத்தில் உட்காருவோம். 2வது ரக்காத்தில் கடைசியாக நம்ம அத்தஹியாத்தில் உட்காடுறோம். அத்தஹியாத் இருப்பில் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நம்ம முதல்ல அத்தஹியாத்து ஓதணும். அத்தஹியாத்து லில்லாஹி வஷலவாத்து வத்தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த அத்தஹியாத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு சொல்கிறோம் இல்லையா, அந்த அஷ்ஹது சமயத்தில் நம்முடைய அந்த ஆள்காட்டி விரல கிப்லாவுடைய திசையில் முன்னோக்குனதுக்கு பின்னாடி உயர்த்ததுக்கு பின்னாடி 2வது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அந்த சமயம் வரும்போது நம்முடைய கை விரலை கீழே இறக்கிறணும். இப்படி அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு அடுத்து ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை அத்தஹியாத்துக்கு பின்னாடி ஓதணும். அத்தஹியாத்து ஸலவாத் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி கடைசியாக துவா ஓதணும். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். மொத்தமாக கடைசி இருப்பில், பொதுவாகவே கடைசி இருப்பில் நம்ம அத்தஹியாத்து ஸலவாத்து துவான்னு ஓதி முடிக்கணும். இது 2 ரக்காத்துக்கு. உதாரணமாக ஃபஜ்ருக்குலாம் நம்ம இந்த முறை தொழுது முடிக்கணும். இதே லுஹர அஸ்ர் இஷாவுக்கெல்லாம் 4 ரக்காத்து அப்படின்னா 2வது ரக்காத்தில் நம்ம அத்தஹியாத் மட்டும் ஓதிப்போம். 4வது ரக்காத்தில் இப்படி, அதாவது கடைசியில், அதாவது ஒரு தொழுகையோட கடைசி இருப்பில் அத்தஹியாத்து ஸலவாத்து துவான்னு மொத்தமாக ஓதி முடிச்சுக்குவோம். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இதே சட்டம் தான். இந்த 3ஐயும் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி தான் நம்முடைய தொழுகை கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வலது புறமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லிக்கிட்டே வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே வலது புறமாக திரும்பி சலாம் கொடுப்போம். அடுத்து மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே இடது புறமாக திரும்புவோம். இடது புறமாக சலாம் கொடுப்போம். இப்படி தான் தொழுகை முறையை சரியான முறையில் தொழுது முடிக்கணும். முதல்ல நிய்யத்து வைக்கிறதுல நம்ம தொழுகையோட என்ன தொழுகைன்னு தொழுகையோட பேரை சொல்லி ரக்காத்து பேரை சொல்லி கிப்லாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன்னு சொன்னால் நிய்யத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம சனாவை மனப்பாடம் பண்ணணும். அல்ஹம்து சூரா ஃபாத்திஹா ரொம்ப கம்பல்சரி நம்ம மனப்பாடம் பண்ணணும். அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 சூறாவை, குறைஞ்சபட்சமாக ஒரு 4 துணை சூறா வரை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஒரு அவசியத்துக்கு, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு ஒரு அவசரமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தொழுக ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ருக்கூல சஜிதால ஓத வேண்டிய தஸ்பீகளை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அடுத்து அத்தஹியாத்து ஸலவாத்து துவா, இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான தஸ்பீகளை அத்தஹியாத்தில் இந்த ஓதக்கூடிய துவாக்களை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமாக தொழுது முடிச்சிடலாம். இதுதான் ஒரு ஆணுக்கான, ஒரு ஆண் தொழுகை முறையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான அத்தியாவசியமான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை தாண்டி உங்களுக்கு தொழுகையில் என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கும் எல்லா கமெண்ட்க்கும் பதில் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் தொழுகை முறையை விளங்கி சரியாக பேணுதலாக தொழுது முடித்து அல்லாஹ்வுடைய சந்திதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட கபூல் ஆக்கப்பட வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.